அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ப்ளாக் வித் சஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லா ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவியோட தான் வந்திருக்கேன். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கண்டா இனிமேல் சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி தான் செய்வீங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். லெக் பீஸில் தான் செய்யணுமெண்டு இல்லை. அடுத்ததாக சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு குட்டியாக கட் பண்ணின 3 பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை கொச்சிக்காய், அதோட கருவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் இப்படி கோல்டன் ப்ரௌனுக்கு வதங்கினதுக்கு பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கு பிறகு நம்மளோட சிக்கனை இதோட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ 1 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு குட்டியாக நறுக்கின ஒரு பெரிய தக்காளியை இதில் சேர்த்து திருப்பியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொள்ளுங்க. தக்காளி நல்லா எப்படி மசிஞ்சு வரணும். ஸோ தக்காளி நல்லா இப்படி மசிஞ்ச ஸ்டேஜுக்கு வரும்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் என்றால் சரக்கு இடித்து பவுடர் பண்ணினது தான். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இதோட 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி அடிக்கடி கிளறி விட்டுட்டு குக்காக விடுங்க.
20 நிமிஷம் ஆனதுக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் நல்லா குக் ஆகி தண்ணியும் நல்லா வற்றி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்ததாக இதில் இந்த சிக்கன் கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் ஒரு நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடாக்கிட்டு அதில் குட்டியாக கட் பண்ணின வெள்ளைப்பூடு சேர்த்து வெள்ளைப்பூடோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கிரேவியில் சேர்த்துக்குவோம். இதை ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு கிரேவியை குக்காக விட்டுட்டு அதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குண்டு. ரொம்ப அட்டகாசமான ஒரு சுவையில் வீடே மணக்க மணக்க சப்பாத்தி, சோறு, பிட்டு, இட்லி, இடியாப்பமிண்டு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு அசத்தி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பாராட்டு வாங்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன டிஷ் வேணுமென்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போது தான் நான் இனிமேல் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உண்டில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். until then take care. bye bye.